ஆடி அமாவாசையை முன்னிட்டு முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கி வழிபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், பல்வேறு நபர்கள் அங்கிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளாக என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஜெனிஃபர், அதாவது கன்னியாகுமரி என்பது சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது. சுற்றுலா தலம் மட்டுமல்ல, இது ஒரு புண்ணிய இடமாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று ஆடி அமாவாசை தினத்தை ஒட்டி இந்த பகுதியில் ஏராளமானோர், அதாவது கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, அதே போன்று கேரளா மாநிலத்திலிருந்தும் ஏராளமானோர் இந்த பகுதியில் தற்போது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பூஜைகள் செய்து கடலில் நீராடி வருகின்றனர். இதற்காக இந்த பகுதியில் ஏற்கனவே போலீசாரினுடைய பாதுகாப்பு என்பது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடல் கரையில் அவர்கள் இறங்கி நீராடக்கூடிய பகுதிகளில் தற்போது பார்த்தோமேனால் கடலோர காவல்படை போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பச்சரிசி, தற்பை புல் போன்றவற்றால் இந்த பலிகர்ம பூஜைகள் செய்யப்பட்டு அதனை தலையில் சுமந்தபடி கடலில் நீராடக்கூடிய நிகழ்வுதான் தற்போது நடந்து வருகிறது. ஆண்கள், பெண்கள் என இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கலந்திருக்கிறார்கள். தங்கள் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய இந்த பூஜையை செய்வதற்காக அதிகாலையிலிருந்தே இங்கு கூட்டம் என்பது அதிகமாக இருந்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோமேயானால் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளும் சூரிய உதயத்தை காண்பதற்காக இந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பகுதி முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இந்த பகுதி என்பது மக்கள் தலையாகவே காணப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருந்து வருகிறது. தொடர்ந்து இங்கு நீராடும் பக்தர்கள் இங்கிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் சென்று தரிசனம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்.